நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள். நன்னீரின்றி அமையாது நல் உலகு என்பது போன்ற இந்த இடத்தில் இருந்து உருவாக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்குகின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அகாடமியாக பார்க்கறது, இது ஒரு பட்டறையாக நான் பார்க்குறேன். பட்டறையில் ஒரு பிளாக் நான் திறந்திருக்கேன். ஏன் பட்டறை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஐஏஎஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இஸ் த ஸ்டீல் ஆர்மர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் கேடயங்களே. நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறது என்னன்னா, ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். எங்களுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தா மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம், அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம். ஆனால் ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடியவர்கள் நீங்கள். நாங்கள் மாறிக்கிட்டே இருப்போம். மக்கள் என்பது நம்பிக்கை வைத்தா நாங்கள் இந்த பொறுப்பு, அமைச்சருங்கிற பொறுப்பு, இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கிற பொறுப்பு, இங்கே கவுன்சிலருங்கிற பொறுப்புனா மக்கள் என்பது வைக்கிற நம்பிக்கை. நாங்கள் என்னதான் மாறினோம் என்று சொன்னாலும் மாறாமல் அந்த பணியில் பணியாற்றக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். அதிகாரியாக வரக்கூடிய நீங்கள் தான். அதை உணர்ந்த காரணத்தினால்தான் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக, இளைய சமுதாயத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தான் நான் தனக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி மட்டும் இல்லை, நீங்கள் அரசாங்கமே ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமே என்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்குது என்று சொன்னால், எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கவர்மெண்ட் தான் அல்மைட்டி. அதுக்கு பிறகு என்னங்க அப்படிங்கும்போது சில நேரத்தில் இந்த மாதிரியான அகாடமிஸ் நடத்தக்கூடிய, ஏன் நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே அதை, ஏன் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கட்டுமே, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கட்டும். அப்படி மாதிரி ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கிறதாகத்தான் இந்த அகாடமியை நான் பார்க்குறேன். நான் இதில் பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இளைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க எப்போதுமே. அந்த கலெக்டர் மாதிரி. ஏன் நான் நிறைய அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களோட நான் பேசும்போது தான் கேட்பேன், என்ன ஆகணும், ஒன்று போலீஸ் ஆகணும்னு கை தூக்குவாங்க, இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன். நான் படிக்கணும் அப்படிம்பாங்க. அதே தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நல்லா படிங்க, தேர்ச்சி பெறுங்கள். நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்றுற மாதிரியான விஷயங்கள் வந்து எதுலையுமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போகிறீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய அவரோட கனவு திட்டம் நான் முதல்வர் திட்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம இன்னைக்கு யூபிஎஸ்சிலேருந்து ப்ரிலிம்ஸில் அதிகப்படியாக பேர் நீங்கள் தேர்ச்சி பெறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில்ங்கிறது நமக்கான பெருமை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு 700க்கும் மேற்பட்டவர்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெயரை தமிழ்நாட்டு கொடுத்துருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 7,500 ரூபாய்க்கு ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி 7,500 ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க. அதில் ஒரு 315 பேர் இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லை, பல போட்டித் தேர்வுகளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வந்து தேர்வாகிறார்கள் என்று சொன்னால் அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நான் முதல்வர் திட்டம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் ரொம்ப சொன்னது மோஸ்ட் ப்ரிவிலேஜ் பீயிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப் அந்த மாதிரி அதிகாரம் கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு காரணம் வந்து ஒன்று தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு 8 கோடி தமிழர்கள் ஒரே ஒருத்தன் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் என்னை பார்க்கிறேன். நீங்கள் நிறைய பேஷனோட வந்திருப்பீங்க, பல விதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, உங்கள் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, உங்களுக்கு பாடம் சொல்லி தர டீச்சர்ஸ், நீங்கள் படித்த ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. வரும்பொழுது இந்த இடத்துல இருந்தால் உங்களுடைய ஃபியூச்சர் ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கும்பொழுது ஏன் என்னால் முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் முழுமையாக உங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்த இடம் இந்த இடம். அதனால் இந்த இடத்துக்கான ஒரு நல்ல பெயரை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துக்கான அந்த பெருமையை தேடி தருகின்ற அளவுக்கான ரிசல்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. என்னதான் நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது மனசார உள்ளார நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. யாருக்குண்டா நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போது எங்கள் கீழே கூட நீங்கள் பணியாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரீங்க. நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டு கூட நீங்கள் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலில் வருவீங்க, சீஃப் செக்ரட்டரி லெவலில் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சார் நீங்கள் கூட அந்த ஒரு நிகழ்ச்சியில் கற்றுட்டீங்களா சார் 2025 அப்போ நானும் இருந்தேன் சார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட ஒரு பெருமை எங்களுக்கு என்ன வந்துட போகுது சார். அந்த விதத்தில் வரைக்கும் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை அப்பாலஜிஸ். ஏன்னா நான் 9 o'clock நான் இருக்கணும். நம்ம
சீஃப் மினிஸ்டர் 9:45 ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தனால எனக்கு காலதாமதம் ஆகிடுச்சு. ஸோ அட் த மேக்ஸிமம் நான் டைமை மெயின்டைன் பண்ணக்கூடியவன். இந்த மாதிரி நேரத்தில் அதை தவிர்க்க முடியாத மாதிரி அமைஞ்சது. அதுக்கு என்னுடைய அப்பாலஜிஸை சொல்லிவிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.